ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 13th லெசனில் ஐடென்டிஃபை கொஸ்டின். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே யார் C6H5N2Cl, இதோட நேம் என்னது? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? CuCN-ஓட. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆயிரும்னா Cuவும் Cl-ம் ரிமூவ் ஆயிரும், N2 வேப்பரா வெளியில போயிடும். அதாவது CuCl வெளில வந்துடும், N2 வேப்பரா வெளில வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய Cn வந்து யாரோட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க? இந்த பென்சீன் ரிங்கோட. ஸோ அப்போ யாரு கிடைப்பாங்க? C6H5Cn. ஓகேவா? பென்சீன் ரிங்ல ஒரு Cn இருக்கு. அப்போ இதோட பேர் என்ன பேருனா சயனோ பென்சீன். Cn சயனைடு தானே, ஸோ சயனோ பென்சீன். இதுதான் யாரு? ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஏங்கிறத எடுத்துட்டு இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போறேன்? அமில முன்னிலையில நீர் எச்சம். H2O/H+னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சயனைட ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு யார் கிடைப்பாங்கன்னா அமிலம் மாறும். Cn ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்னவா மாறிடும்? ஆசிட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? C6H5COOH. இதோட பேர் என்ன பேரு? பென்சோயிக் அமிலம். யாரு? பென்சோயிக் ஆசிட். இதுதான் யாரு? பிங்கிறது. ஓகேவா? சோ இதை யாரோட அடுத்து ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க? அமோனியாவோட ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க. சோ பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், இதை அமோனியாவோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய OH NH3ல இருக்கக்கூடிய ஒரு H ஏதாவது ரிமூவ் ஆயிரும், H2O ரிமூவ் ஆயிரும். இங்க இருக்க ஒரு H, இங்க இருக்கக்கூடிய OH. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது யாரு? NH2. இது யாரோட வந்து ஜாயிண்ட் ஆயிரும்? C6H5CO-ஓட. அப்போ C6H5CONH2 பிளஸ் வாட்டர். ஓகேவா? இங்க இருந்த OH, இங்க இருந்த H ரிமூவ் ஆகி வாட்டர் மாலிகுலா போயிருக்கு வெளியில. அப்ப இதோட பேர் என்ன பேருனா பென்சமைடுன்னு பேரு. பென்சமைடு. CONH2னா அமைடுக்கான வினை செயல் தகுதி தானே. ஸோ இது பென்சீன் ரிங்கோட இருக்கனால பென்சமைடு. ஸோ இதான் யாரு? சி. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஏங்கிறது யாரு? சயனோ பென்சீன், பிங்கிறது பென்சோயிக் அமிலம், சிங்கிறது பென்சமைடு. ஃபைனலா என்ன பண்ணணும்? அந்த டேபிள் போட்டு ABC அப்படின்னு மென்ஷன் பண்ணி மாலிகுலர் ஃபார்முலாவும் எழுதணும், அடுத்ததுல அதோட பேரு எழுதி முடிக்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.